அதை போல் ஒரு சின்ன வட்டியையோ இல்லை ஒரு சின்ன கடனையோ கொடுப்பது போல், அதாவது திருப்பி கொடுப்பது போல் கொடுத்து ஆப்போசிட் நபரிடம் இருந்து ஒரு வியாபாரத்துக்காக ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வெகு லாபகமாக இழுத்து கொள்வார்கள். அதுவும் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ணின தப்ப இந்த தடவை பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணினாங்க அப்படின்னா, நாங்கள் வட்டியும் தரோம், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் தரோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. இந்த தடவை என்ன பண்ணிடுவாங்க, சார் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது சார், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோடது, ஒர்க்கிங் என்னோடது, ப்ராஃபிட் ஷேரிங் அப்படிங்கிற அளவுக்கு மிகவும் புத்திசாலித்தனமாக இவர்கள் பேசிவிடுவார்கள். சார் எப்படி சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்டால், இந்த ராசியாதிபதியே முதலில் 6ஆம் இடத்தில் போய் அமர்கிறது. அப்போ அந்த 6ஆம் இடம்னா நாம் கடன் எப்படி தீர்க்கணுமோ அதற்குண்டான அமைப்பு. பிறகு ராசியாதிபதியே நிவர்த்தி ஸ்தானத்துக்கு வருகிறது. நிவர்த்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருந்த புதன் ராசியை பார்க்கும் பொழுது ரொம்பவும் புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். பிறகு இதே புதன் 6ஆம் வீட்டுக்கு வந்து 6-7 பரிவர்த்தனையாக அமைவதனால் இது இந்த கடனை திருப்பி கொடுப்பது, அதன் மூலம் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை மிகவும் புத்திசாலித்தனமாக நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பாக வரும்.